வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் மகத்துவமான கிரியைகளை நடப்பித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 48 அதன் 35வது வசனம். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா சம்மா என்று பெயர் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகிற ஒரு மகா உன்னதமான தேவனுடைய நகரத்தை குறித்து, தேவனுடைய ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஸ்தலத்தை குறித்தும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். அதில் இறுதியாக ஆண்டவர் இந்த பூமியிலே தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றி, பூமியிலே மனிதனிடத்திலே நிறைவேற்ற வேண்டியது பிசாசினிடத்தில் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நிறைவேற்றின பின்பு ஒரு புதிய நகரம் ஒன்று அமைக்கப்படும். அதில் வேறு ஆளுகை செய்யவோ அதிகாரம் செலுத்தவோ இடைஞ்சல் கொடுக்கவோ இல்லாதபடி கர்த்தர் ஒருவரே அந்த நகரத்தை, அந்த ஜனங்களையும், கர்த்தருக்குள்ளான ஜனங்களையும் ஆளுகை செய்து நடத்துவதற்காக அந்த நகரம் ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. அதிலே கோத்திர பிதாக்களுடைய பெயர்களின்படி அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாசல்கள் கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அங்கே அதற்கு பிற அந்த நகரத்திலே ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. யெகோவா சம்மா என்று சொல்லுகிற ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அந்த நாமத்தினுடைய அர்த்தம் கூடவே இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே பொருள்படும். அந்த கூடவே இருக்கிற கர்த்தர், இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார், ஆனால் நிறைவாய் அல்ல. ஆமென். தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது உண்மைதான், ஆனால் முழுவதுமாய் அல்ல. ஆண்டானால் இனி வரப்போகிற அந்த நகரத்தின் மகிமை என்னவென்றால், கூடவே இருந்து, கூடவே எப்படி ஏதேனிலே கர்த்தர் அந்த கர்த்தரை முகமுகமாய் பார்த்து பேசி மகிழ்ந்தார்களோ, அதை போல கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு அவிதமான ஒரு மகிமை விளங்கத்தக்கதாக யெகோவா சம்மா என்று அந்த நகரத்திற்கு பெயர் பெறும். பிரியமானவர்களே, இக்கடைசி காலத்திலே இந்த நகரத்தின் மகிமையான அந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசியாதபடி தேவ ஜனத்தையும் தேவனை அறிந்தவர்களையும் பிசாசானவன் திசை திருப்புவதற்கு எடுக்கிற அவனுடைய சூழ்ச்சிகளில் விழுந்து விடாதபடி நமக்காய் கட்டி உண்டாக்கின இந்த மகிமையான நகரத்திற்கு நாம் நகரத்திற்குள் பிரவேசித்து நம்மோடு கூட சதா காலங்களிலும் இருந்து நம்மோடு கூட பேசி, நம்மோடு கூட பழகி, நம்மோடு கூட வாழ தன்னை ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அந்த பரம மகிமையின் ராஜ்யத்திலே நாம் ஒருவரும் பங்கடையாதபடி இருக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த கிடைக்கிற காலங்களிலே சரியான விதத்திலே அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நாம் ஆயத்தமாவோம். கர்த்தராகிய தேவனுடைய நாமம் அதற்கு கொடுக்கப்படும். யெகோவா சம்மா என்கிற கூடவே இருந்து கூடவே மகிழ்ந்து காணப்பட நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுக்கிரகம் செய்வார். இந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து விடாதபடி பத்திரமாய், பரிசுத்தமாய், பாதுகாப்பாய் தேவராஜ்யத்துக்குள் செல்ல நாம் பிரயாசப்படுவோம். கர்த்ததாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திலும் தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தந்தீரதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு நகரம் தேவ ஜனங்களுக்காக கட்டி உண்டாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதனுடைய சகல நீளம், அகலம், உயர, மகிமை எல்லாவற்றையும் குறித்து வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த நகரத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட போகிறது. யெகோவா சம்மா, கூடவே இருந்து வழி நடத்தி பாதுகாத்து பரிசுத்தமடுத்து மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அங்கே இருப்பீர் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகிமையான நகரத்தை ஒருவரும் இழந்து விடாதபடி அந்த நகரத்துக்குள் பிரவேசித்து ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சதா காலங்கள் மகிழ்ந்து களி கூற நாங்களும் ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். அப்படி நீங்கள் கிரியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.